ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஓட்ஸ் வச்சு நான் வந்து ஒரு அடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முழு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூட வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு உங்ககிட்ட என்ன காய்கறிக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேப்சிகமும் அப்புறமா வந்துட்டு கேரட் வந்து நல்லா திருவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாத்தூள் அதுவும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. ஏன்னா அந்த காய்கறியில் இருக்க அந்த தண்ணியே வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். அது கூட கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்துட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து எடுத்தோடனே ஊற்றிடாமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தெளித்து கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது கூட வந்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. வந்துட்டு நம்ம வந்து தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம வந்துட்டு அடை மாதிரி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியமாகவே வச்சுட்டு இந்த மாவு வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல வைக்காமல் நல்லா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது ரொம்ப ரவுண்ட் ஷேப்பெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்காது. லைட்டாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஷேப் கொண்டு வந்துக்கோங்க வேணும்னா. கடைசியாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு இது ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே நீங்கள் வேக விடுங்க. அதே மாதிரி இப்போ திருப்பி போட்டு அகைன் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்துருச்சு. இது வந்துட்டு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் கூட உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து ரொம்ப உங்கள்கிட்ட மாவு இல்லாத டைமில் அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.